Hi friends, இப்போ இந்த வீடியோவில் நம்ம PHP வந்து பேஜினேஷன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அந்த பேஜினேஷனை வச்சு நம்ம டேட்டாபேஸில் இருக்கிற அந்த ப்ராடக்ட்டோட லிஸ்ட் எப்படி வந்து நம்ம பேஜில் டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம MySQL டேட்டாபேஸில் DB பேஜினேஷன் அப்படிங்கிற ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு 50 ப்ராடக்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ப்ராடக்ட்டோட நேமும் ப்ரைஸும் மட்டும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் வந்து டோட்டலாக 50 ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்மளோட பேஜில் டிஸ்பிளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பர் பேஜுக்கு 7 ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ டோட்டலாக வந்து நமக்கு 8 பேஜ் வந்துருக்கு. இப்போ இதில் 3 அப்படின்னு கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், 15லேருந்து 21 வரைக்கும் இருக்க ப்ராடக்ட்ஸ் பிரிண்ட் ஆகுது. அதே 7 அப்படின்னு கொடுக்கும்போது பாருங்கள், நமக்கு 43லேருந்து 49 வரைக்கும் இருக்க ப்ராடக்ட்ஸ் பிரிண்ட் ஆகுது. இப்போ இந்த மாதிரி வந்து எப்படி ஒரு பேஜினேஷன் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் பாருங்கள், shop.php அப்படின்னு ஒரு பேஜ் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பேஜில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம MySQL டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணிக்கலாம். PHP database connection con அப்படிங்கிற ஒரு வேரியபிள் குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். $con equal mysqli underscore connect. இதில் வந்து ஃபஸ்ட்டு சர்வரோட நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட், யூசரோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து ரூட், பாஸ்வேர்டு எதுவும் கொடுக்கல அதனால் எம்டியாக கொடுத்துக்கிறேன். டேட்டாபேஸோட நேம் பார்த்தீங்கன்னா வந்து DB Pagination அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து பேஜினேஷனில் வந்து எத்தனை பேஜஸ் வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இதுக்கு நம்ம டேட்டாபேஸ்குள்ளார எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் வந்து அதை நம்ம கால்குலேட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் கொரி கொடுத்து அதில் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். $SQL equal select star from products. இப்போ இந்த டேபிள் நேம் வந்து நான் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கொரியை வந்து நம்ம ரன் பண்ணி அதனுடைய ரிசல்ட் செட் எடுப்போம். $con arrow operator query of $SQL. இப்போ இதனுடைய ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா $RES அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதில் எத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு வேரியபிளுக்குள்ளார ஸ்டோர் பண்ணிக்கலாம். $number of products அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிளுக்குள்ளார இந்த ரிசல்ட் செட்டுக்குள்ளார எத்தனை ரெக்கார்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணுவோம். $RES arrow operator num underscore rows அப்படின்னு கொடுத்தா போதும், நமக்கு இதில் எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது கிடச்சிரும். அடுத்தது ஒரு பேஜில் வந்து நம்ம எத்தனை ரெக்கார்டு வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்கு $number of products per page அப்படிங்கிற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேரியபிளுக்குள்ளார நம்ம ஒரு பேஜில் எத்தனை ரெக்கார்ட் டிஸ்பிளே பண்ண போகிறோமோ அதை வந்து நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா பர் பேஜுக்கு வந்து 7 ரெக்கார்ட் டிஸ்பிளே பண்ண போகிறேன், அதனால் 7 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ இதிலிருந்து நம்ம எத்தனை பேஜஸ் வரும் அப்படிங்கிறது ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பர் பேஜால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எத்தனை பேஜஸ் அப்படிங்கிறது கிடச்சிரும். இப்போ அதை வந்து நம்பர் ஆஃப் பேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வேரியபிளுக்குள்ளார இந்த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பர் பேஜால் டிவைட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதில் என்ன வேல்யூ வருது அப்படிங்கிறத நம்ம டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம். எக்கோ கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நான் ரன் பண்ணுறேன். இதை ரன் பண்ணும்போது பாருங்கள், நம்மளுக்கு 7.1.4 அப்படின்னு சொல்லி ஃப்ராக்ஷனல் வேல்யூ கிடைக்குது. இப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷனலாக நமக்கு வரக்கூடாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 7.1 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு 7 பேஜஸ் தாண்டி இன்னொரு பேஜ் வருது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஹோல் நம்பராக மாற்றிக்கலாம். 7க்கு மேலே வந்தாவே 8ஆக மாற்றிக்கலாம். இப்போ அதுக்கு வந்து நம்ம சீல் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். இதை சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் பாருங்கள், நம்மளுக்கு 8 அப்படின்னு மாறி இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே எத்தனை பேஜஸ் இருக்கோ அத்தனை பேஜ் வந்து நம்ம பேஜினேஷனுக்குள்ளார ஜென்ரேட் பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபார் $i equal 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு பேஜ் வந்து ஸ்டார்டிங் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது எத்தனை பேஜஸ் இருக்கோ அத்தனை டைம் வந்து இந்த லூப் ரன் பண்ணிக்கலாம். $i less than or equal $number of pages. ஒவ்வொரு பேஜை தான் நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். இப்போ $i++ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம பேஜினேஷன் லிங்க் வந்து ஆங்கர் டேக்குள்ளார கொடுத்துக்கலாம். எக்கோ கொடுத்துட்டு இந்த எக்கோக்குள்ளார ஆங்கர் டேக் கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நமக்கு அந்த பேஜ் நம்பர் டிஸ்பிளே ஆகணும். பேஜ் நம்பர் வந்து நமக்கு அந்த $i அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார இருக்குது, அந்த வேல்யூ இதில் நான் டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 to 8 வரைக்கும் அந்த பேஜ் நம்பர்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஒவ்வொரு பேஜும் நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பேஜுக்கு வந்து நமக்கு ரீடைரக்ட் ஆகணும். அதாவது ரீடைரக்ட் அப்படின்னா என்னென்னா, இந்த shop.php அப்படிங்கிற பேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த URLக்குள்ளார நம்ம வந்து
பேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் அசைன் பண்ணி அதில் வந்து 1 or 2 or 3 அப்படிங்கிற அந்த வேல்யூ மட்டும் நம்ம URL வழியாக பாஸ் பண்ண போகிறோம். இப்போ அதை வச்சு தான் நம்ம இது எந்த பேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஏன்னா ஓவராலாக நம்ம ஒரே ஒரு பேஜ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த பேஜில் இப்போ நம்ம எந்த வேல்யூவை செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த URL இருக்கிற வேல்யூ வச்சு தான் நம்ம எடுக்கணும். இப்போ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆங்கர் டேக்குள்ளார ஹைப்பர்லிங்க் ரெஃபரன்ஸ்குள்ளார இந்த shop.php அப்படிங்கிற அந்த பேஜ் நேமை கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம என்ன பேஜை ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த பேஜ் அப்படிங்கிற இண்டெக்ஸ்குள்ளார பாஸ் பண்ணிக்கிறேன். பேஜ் ஈக்குவல் $i அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தா தெரியும். இப்போ 1 அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன்னா பாருங்கள் பேஜ் 1 அப்படின்னு வந்திருக்கும். அதே சப்போஸ் நான் 6 அப்படின்னு கிளிக் பண்ணுறேன்னா பேஜ் ஈக்குவல் 6 அப்படின்னு வந்திருக்கும். அப்போ இதை வச்சு நம்ம என்ன ரெக்கார்ட்ஸை எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிம்பிள் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். இந்த ஆங்கர் டேக்குக்கு கிளாஸ் பார்த்திங்கன்னா லிங்க் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த கிளாஸை செலக்ட் பண்ணி ஒரு சிம்பிள் ஸ்டைல் மட்டும் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து பேடிங் கொடுத்துக்கிறேன். பேடிங் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 15 பிக்சல் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இதனுடைய பார்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதனால் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நான் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஒவ்வொரு பேஜ் நம்பருக்கும் நடுவில் நமக்கு ஸ்பேஸ் வேணும். அதனால் மார்ஜின் லெஃப்ட் கொடுத்துக்கலாம். மார்ஜின் லெஃப்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 10 பிக்சல் கொடுத்துக்கிறேன். இப்போ இதனோட அவுட்புட் பாருங்கள். நமக்கு செப்பரேட்டாக வந்து ஒவ்வொரு பேஜஸும் க்ரியேட் ஆகிருக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு பட்டன் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து இதுக்கு ஒரு பார்டர் நான் கொடுத்துக்கிறேன். பார்டர் 1 பிக்சல் சாலிட் ஒரு கிரே கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பட்டன் மாதிரி க்ரியேட் ஆகிருக்கும். அடுத்தது நம்ம அந்த ஒவ்வொரு பேஜ்லேயும் வந்து எப்படி நம்ம அந்த பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஃபுல்லாகவே நமக்கு அந்த பேஜ் நம்பரை வச்சு தான் பார்த்திங்கன்னா ரன் ஆகும். இப்போ ஃபஸ்ட்டு பேஜாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து அந்த டேபிள்லேருந்து ஃபஸ்ட்டு 10 ரெக்கார்டை எடுத்து டிஸ்பிளே பண்ணணும். அதாவது 0லேருந்து ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் எடுத்து நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா செகண்ட் பேஜாக இருந்துச்சு அப்படின்னா 10லேருந்து அடுத்த 10 ரெக்கார்ட்ஸ் எடுத்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதே வந்து பேஜ் வந்து 2ஆக இருந்துச்சு, 2ஆக இருந்தால் தான் 10லேருந்து 10 வரைக்கும். 3ஆக இருந்துச்சு அப்படின்னா 20லேருந்து ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் எடுத்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். அப்போ இந்த மாதிரி அந்த பேஜோட வேல்யூ பொறுத்து தான் வந்து நம்ம அந்த ரெக்கார்ட்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ இது ஃபுல்லாகவே வந்து நம்ம செலக்ட் குறியில் லிமிட் வச்சு தான் எடுக்க போகிறோம். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் லிமிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இது வந்து நம்ம எதோட ரிலேட்டட் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அந்த பேஜ் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேஜ் நம்பரை வச்சு இதை நம்ம கால்குலேட் பண்ணலாம். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த URL இருக்க அந்த பேஜ் நம்பரை கெட் பண்ணிக்கலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த பேஜ் ஓப்பன் ஆகும்போது அந்த பேஜ் அப்படிங்கிற இண்டெக்ஸ் இருக்காது. அதனால் அந்த பேஜ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்குள்ளார 1 அப்படிங்கிறது ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் டைம் பேஜ் ஓப்பன் ஆகும்போது நமக்கு 1 அப்படிங்கன்னு கொடுத்துக்கலாம். இது URLக்குள்ளார அந்த பேஜ் அப்படிங்கிற இண்டெக்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து இதில் நம்ம ரீஅசைன் பண்ணிக்கலாம். அதை செக் பண்ணிக்கிறேன். இசெட் $_get off அந்த பேஜ் அப்படிங்கிற இண்டெக்ஸ் வந்து செட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த பேஜுக்குள்ளே இருக்க வேல்யூவை நம்ம இந்த வேரியபிளுக்குள்ளார அசைன் பண்ணிக்கலாம். $_get off page இந்த வேல்யூவை நான் பேஜுக்குள்ளார வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஸ்டார்டிங் லிமிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். $start limit அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேஜ்லேருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மல்டிப்ளை நமக்கு ஒரு பேஜுக்கு எத்தனை ரெக்கார்ட் வேணுமோ அந்த ரெக்கார்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ ஃபஸ்ட் டைம் வந்து நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா பேஜில் 1 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். அப்போ 1 - 1 0. அப்போ ஸ்டார்டிங் வேல்யூ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா வந்து 0ன்னு கிடச்சிரும். இப்போ வந்து செகண்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அதில் 2 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். இப்போ 2 - 1 வந்து 1. அப்போ 1 × 7 அடுத்தது பார்த்திங்கன்னா 7லேருந்து 7 ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நமக்கு தேர்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 2ன்னு வரும். அப்போ 2 × 7 வந்து 14. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு அந்த ஸ்டார்டிங் லிமிட் வந்து ஜென்ரேட் ஆகிடும். இப்போ இதை வச்சு எப்படி நம்ம டேட்டாபேஸ்லேருந்து அந்த ரெக்கார்ட்ஸை செலக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். $SQL = select star from products. இதில் லிமிட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் வேல்யூவை கொடுத்துடணும். அப்போ அந்த ஸ்டார்ட் லிமிட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். நமக்கு அதிலிருந்து எவ்வளோ வேல்யூஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பர் பேஜ் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை வந்து நான் அந்த லிமிட்டாக கொடுத்துக்கிறேன். இந்த குறியை எக்கோ பண்ணி பார்ப்போம். இப்போ இதில் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நமக்கு பேஜ் ஓப்பன் ஆகும்போது பார்த்திங்கன்னா இதில்
பேஜ் அப்படிங்கிற அந்த வேரியபிள் இருக்காது. அதனால் நமக்கு 0லேருந்து 7 வரைக்கும் வேல்யூஸ் பார்த்திங்கன்னா வந்து செலக்ட் ஆகும். அடுத்தது நான் 2 அப்படின்னு கிளிக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, 7லேருந்து 7 ரெக்கார்ட் செலக்ட் பண்ணும். 3 அப்படின்னு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 14லேருந்து 7 வரைக்கும் எடுத்துக்கும். இதே 8ன்னு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா 49லேருந்து 7 ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கும். இப்போ இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி அதில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே பண்ணாவே போதும், நமக்கு அந்த பேஜினேஷன் ஃபார்மேட்டில் வந்துடும். இப்போ இந்த கொரி வந்து ரன் பண்ணி அதனுடைய ரிசல்ட் எடுக்கிறேன். $res equal $con arrow operator query of $SQL. இப்போ இதை வந்து நம்ம வைல் லூப் யூஸ் பண்ணி இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். $row. இப்போ இந்த ரிசல்ட்டுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு ரோவாக நம்ம எடுக்கணும். அதனால் அந்த fetch assoc அப்படிங்கிற அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். fetch _ assoc. இப்போ இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேராகிராஃப் டேக்குள்ளார டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். எக்கோ பேராகிராஃப் டேக். இப்போ இதில் அந்த ப்ராடக்ட்டோட நேம் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸுங்கிறது கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து சிம்பிளாக எக்ஸாம்பிளுக்காக போகிறதுனால இந்த ஃபார்மேட் கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல் பண்ணுறதா இருந்தால் CSS யூஸ் பண்ணி ஸ்டைல் பண்ணிக்கிங்க. இப்போ ப்ராடக்ட்டோட நேம் பார்த்தீங்கன்னா ரோக்குள்ளார ப்ராடக்ட் அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்கும். ரோ ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து நம்மளுக்கு ப்ரைஸ் டிஸ்பிளே ஆகணும். அது வந்து ரோங்கிற வேரியபிள்குள்ளார ப்ரைஸ் அப்படிங்கிற இண்டெக்ஸில் இருக்கும். இப்போ இதனோட அவுட்புட் பார்ப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரே சின்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால எரர் வந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம கர்லி பிரேசஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்குள்ளார நம்ம ஒரு அரே டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னா அதில் அந்த டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த எரர்ஸ் வரும். அந்த கர்லி பிரேசஸ் போட்டிங்கன்னா அந்த எரர் வராது. இப்போ இதில் பாருங்கள், நம்மளுக்கு 8th பேஜ் செலக்ட் ஆகிருக்கிறதுனால ஒரே ஒரு ரெக்கார்ட் தான் டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு பேஜ் செலக்ட் பண்ணுற பாருங்கள், 1லேருந்து 7 ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கும். அதே 2ன்னு செலக்ட் பண்ணும்போது பாருங்கள் 8லேருந்து 14 ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே ஆகிருக்கும். இதே 5ன்னு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 29லேருந்து 35 வரைக்கும் இருக்க ப்ராடக்ட்ஸ் டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஜ் நீங்கள் கிளிக் பண்ணும்போதும் அந்த பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகிடும். இப்போ இதை வந்து ஒரு சிம்பிள் ஸ்டைல் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் ப்ராடக்ட் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிறேன். ப்ராடக்ட். இதுக்கு வந்து பார்டர் மட்டும் கொடுத்துக்கிறேன். பார்டர் 1 pixel சாலிட், ஒரு கிரே கலர் கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்பேசிங் வேணும். இது பேராகிராஃப் டேக் அப்படிங்கிறனால ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்பேசிங் வந்துடும். இதுக்குள்ளே பேடிங் வேணால் நம்ம கொடுத்துக்கலாம். பேடிங் ஒரு 10 pixel கொடுத்துக்கிறேன். இந்த பேஜினேஷன் ப்ராடக்ட் ஒட்டியே வருது. இதுக்கு ஒரு பிரேக் டேக் மட்டும் கொடுத்துக்கலாம். அடுத்தது இப்போ நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸையும் அடுத்தது ஒரு பேஜில் வந்து எந்த ரேஞ்சில் இருக்க ப்ராடக்ட் டிஸ்பிளே ஆகுது அப்படிங்கிறதையும் எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த செலக்ட் குறிக்கு மேலே கொடுத்துட்டு ஒரு பேராகிராஃப் டேக்குள்ளார நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஓவராலாக எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற அந்த கவுண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இப்போ அது பார்த்திங்கன்னா வந்து நம்ம நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற வேரியபிள்குள்ளார ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து அந்த பேஜில் எந்த ரேஞ்சில் இருக்கிற அந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது, அதாவது 1லேருந்து 7 வரைக்குமா அல்லது 7லேருந்து 14 வரைக்குமா அப்படிங்கிற அந்த ரேஞ்ச் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். எக்கோ பேராகிராஃப் டேக்குள்ளார டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம். இப்போ ஃப்ரம் வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, இதிலேருந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த ஃப்ரம் வேல்யூ கிடச்சிரும். இதிலேருந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறதுனால கன்கனேஷன் பண்ணி நான் கொடுத்துக்கிறேன். ஸ்டார்டிங் வேல்யூ +1. அடுத்தது 2 வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும். இப்போ 2 வேல்யூ எதுலேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, இதையும் நம்ம இந்த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பர் பேஜும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது எது வரைக்கும் பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிற அந்த 2 வேல்யூவும் கிடச்சிரும். ஸ்டார்டிங் லிமிட் ப்ளஸ் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பர் பேஜ். பேராகிராஃப் டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ இதில் பாருங்கள் நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து 50. இப்போ 5th பேஜில் இருக்கிறதுனால நமக்கு 29லேருந்து 35 வரைக்கும் இருக்க ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. இதே 1 அப்படிங்கிறது கொடுக்குறேன். பார்த்திங்கன்னா 1லேருந்து 7 வரைக்கும் டிஸ்பிளே ஆகுது. 2ங்கும் போது பார்த்திங்கன்னா 8லேருந்து 14 வரைக்கும். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒவ்வொரு பேஜுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ரேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆகிடும். இதுவே பார்த்திங்கன்னா வந்து அந்த நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பர் பேஜ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து 10 அப்படிங்கிறது மாற்றுறேன். இப்போ இந்த பேஜ் ஃபுல்லாகவே பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த லிமிட்டுக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்கும்.
இப்போ ஃபஸ்ட்டு 1ன்னு கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி அந்த பேஜஸோட கவுண்ட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த எந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நமக்கு ஹைலைட்டாக தெரியல. இப்போ அதை எப்படி ஹைலைட் பண்ணி காமிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஸ்டைலில் பார்த்திங்கன்னா வந்து நான் ஆக்டிவ் அப்படின்னு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன். சரி, இந்த ஆக்டிவ்க்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் கலரையும் அதே மாதிரி டெக்ஸ்ட் கலரை மட்டும் மாற்றிக்கலாம். பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் பார்த்திங்கன்னா வந்து ஒயிட் கொடுத்துக்கலாம். கலர் ஒயிட். இப்போ எந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கோ அந்த பேஜோடைய அந்த ஆங்கரில் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிவ் அப்படிங்கிற கிளாஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார் லூப்புக்குள்ளே தான் வந்து நமக்கு அந்த ஆங்கர் டேக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது. இப்போ இதில் வந்து ஒரு இஃப் கண்டிஷன் கொடுத்து செக் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு என்ன பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறது இந்த $பேஜ் அப்படிங்கிற வேரியபிளில் இருக்கும். $பேஜ். இப்போ இந்த ஜென்ரேட் ஆகிற அந்த பேஜோட நம்பர் பார்த்திங்கன்னா $i இருக்கும். $i. இப்போ ரெண்டும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நமக்கு எந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு தெரியும். அந்த ஓப்பன் ஆகிருக்க பேஜுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் கிளாஸ் ஆக்டிவ் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். மற்ற பேஜஸ்லாம் வந்து நமக்கு நார்மலாகவே டிஸ்பிளே ஆகட்டும். அதை எல்ஸ் பார்ட்டில் கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அந்த ஆக்டிவ் அப்படிங்கிறத எடுத்து விட்டுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்கள் நமக்கு எந்த பேஜ் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஹைலைட் ஆகி தெரியும். இப்போ 3ன்னு கிளிக் பண்ணும்போது பாருங்கள் 3 வந்து ஹைலைட் ஆகிடும். 5ன்னு கிளிக் பண்ணும்போது 5 வந்து ஹைலைட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம PHPயில் வந்து எப்படி பேஜினேஷன் கிரியேட் பண்ணி MySQL டேட்டாபேஸ்க்குள்ள இருக்க வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மற்ற கான்செப்ட்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.